எனது பார்வையாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது டாக்டர் ஒரு தவான் சிறுநீரக நோய் தொடர்பான மற்றொரு ஈர்க்கக்கூடிய தலைப்புடன் மீண்டும் வந்துள்ளேன். இன்று நான் உங்கள் அனைவருடனும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்றால் என்ன என்று விவாதிக்கிறேன். இதனுடன் பிகேடி உடன் தொடர்புடைய அனைத்து அறிகுறிகளையும் அதை மெதுவாக்குவதற்கான உதவிக்குறிப்புகளையும் விளக்குகிறேன். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் பிகேடி என்பது ஒரு பரம்பரை நோயாகும். இது நோயாளியின் சிறுநீரகங்களில் பல நீர்க்கட்டிகளை உருவாக்குகிறது. ஒரு முற்போக்கான நோயாக இருப்பதால் சிறுநீரகங்கள் மற்றும் நீர்க்கட்டிகள் காலப்போக்கில் வளரும். இது இரத்தத்தை வடிகட்டுதல் திறனை முற்போக்கான இழப்புக்கு வழிவகுக்கிறது. நீர்க்கட்டி அமைப்புகளுடன் சிறுநீரகங்களின் அளவு காலப்போக்கில் பெரிதாகிறது. 20 செமி வரை அளவிடக்கூடிய பாலிசிஸ்டிக் சிறுநீரகத்துடன் ஒப்பிடும்போது சாதாரண சிறுநீரகத்தின் அளவு சுமார் 10 சென்டிமீட்டர். நமது சிறுநீரகங்கள் சிறுநீரகத்தின் உள் செயல்பாட்டிற்கு காரணமான நிர்பிரான்கள் எனப்படும் ஆயிரக்கணக்கான சிறிய வேலை அலகுகளை கொண்டுள்ளது. நீர்க்கட்டிகளின் உருவாக்கம் நிர்பிரான்களை தடுக்கிறது, படிப்படியாக சிறுநீரகங்களின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை குறைக்கிறது மற்றும் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த நீர்க்கட்டிகள் நிர்பிரான்களின் மீது அபரிமிதமான அழுத்தத்தை ஏற்படுத்தி அவை மெதுவான விகிதத்தில் செயல்பட கட்டாயப்படுத்துகின்றன. இதன் விளைவாக கிரியேட்டினின் மற்றும் யூரியா அதிக அளவில் உள்ளது. இப்போது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் 2 வகைப்பாடுகள் உள்ளன. முதலாவதாக ஆட்டோசோமால் ஆதிக்கம் செலுத்தும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய். இந்த வகையில் பெற்றோரில் ஒருவரும் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர், அதனால்தான் குழந்தைக்கும் அது முடிவடைகிறது. மற்றொன்று ஆட்டோரிசெசிவ் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பெற்றோர்கள் யாரும் நோயின் கேரியர்கள் அல்ல, இருப்பினும் குழந்தையில் நீர்க்கட்டி வடிவங்களை காணலாம். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய்க்கான காரணங்களுக்கு நகரும். சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையத் தொடங்கும் போது உடலில் கழிவுப் பொருட்கள் குவிந்து கிடக்கிறது. நான் முன்பு குறிப்பிட்டது போல் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவுகள் அதிகரித்தால் அது தசைப்பிடிப்பு, குமட்டல், வாந்தி, வாய் துர்நாற்றம் மற்றும் பல மருத்துவ சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி இத்தகைய அறிகுறிகளை தவிர்ப்பதற்கு இந்த அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். சிறுநீரக செயல்பாட்டின் அளவை அதிகரிப்பது எளிதான வழி. இதனால் கழிவுப் பொருட்களை சுத்திகரித்து சீரான இடைவெளியில் வெளியேற்ற முடியும். இப்போது சிறுநீரக செயல்பாட்டின் அளவை அதிகரிக்க நோயாளி நிர்பிரான்களை கவனித்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு பிகேடி நோயாளிக்கு நீர்க்கட்டி உருவாக்கம் நடைபெறுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நீர்க்கட்டிகள் திரவத்தால் நிரம்பியுள்ளன. இது நிர்பிரான்கள் மற்றும் நமது சிறுநீரகங்களின் செயல்பாட்டின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த நீர்க்கட்டிகளில் அழுத்தத்தை குறைப்பது இன்றியமையாததாகிறது. இதனால் நிர்பிரான்களின் செயல்பாடு அதிகரிக்கும், இதனால் சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்கும். இந்த நீர்க்கட்டிகளில் உள்ள அழுத்தத்தை குறைப்பதற்கு வெளிப்புற அழுத்தம் குறையும் வகையில் உள்ளே இருக்கும் திரவத்தை வெளியேற்றுவதுதான் பெரும்பாலும் பின்பற்றப்படும் செயல்முறையாகும். அழுத்தம் குறைவதால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படத் தொடங்குகின்றன. இதன் மூலம் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை அதிகரிக்க அனுமதிக்காது. பிகேடியுடன் அதே வழியில் முன்னேறும் மற்றொரு நோய் உள்ளது. எளிய கார்டிகல் நோய் என்று அழைக்கப்படும் இந்த வகை நீர்க்கட்டி உருவாக்கம் ஒரு பாலிசிஸ்டிக் சிறுநீரகத்துடன் ஒப்பிடும்போது சிறுநீரகத்தின் வெளிப்புறத்தில் மட்டுமே நிகழ்கிறது. இதில் நீர்க்கட்டிகள் வெளிப்புற மற்றும் உள் மேற்பரப்பில் காணப்படுகின்றன. பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் கல்லீரலிலும் நீர்க்கட்டிகள் உருவாகலாம். இது ஒரு எளிய கார்டிகல் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ஏற்படாது. மேலும் எளிய கார்டிகல் நோயுடன் நீர்க்கட்டிகள் சிறுநீரகத்தின் கட்டமைப்பை அரிதாகவே பாதிக்கின்றன. இதில் பிகேடியில் சிறுநீரகத்தின் அளவு 20 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கலாம். நான் முன்பு வீடியோவில் குறிப்பிட்டேன். இந்த 2 நோய்களின் அறிக்கைகளால் பொதுவாக மக்கள் குழப்பமடையலாம் என்றாலும் மேலே குறிப்பிட்டுள்ள வேறுபாடுகளுடன் ஒரு நிபுணர் அதை சரியாக கண்டறிவது மிகவும் எளிதானது.
உங்களுக்கு பிகேடி இருந்தால் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும். இருப்பினும் ஒரு சிறுநீரகம் மற்றொன்றுக்கு முன் நீர்க்கட்டிகளை உருவாக்கலாம். நீர்க்கட்டிகள் படிப்படியாக விரிவடைந்து உங்கள் சிறுநீரகங்களை பெரிதாக்குகிறது மற்றும் ஆரோக்கியமான சிறுநீரக திசுக்களை குறைக்கிறது. இது உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படுவதை கடினமாக்குகிறது. பிகேடியின் விளைவாக சில நோயாளிகள் அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இறுதிநிலை சிறுநீரக நோயை பெறுகின்றனர். பிகேடி ஆண்களையும் பெண்களையும் சமமாக பாதிக்கிறது, மேலும் பிகேடி வகையை பொறுத்து எந்த வயதிலும் நீர்க்கட்டிகள் தோன்றலாம். எனவே அனைத்து பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயாளர்களும் சிறுநீரகங்களை எவ்வாறு திறமையாக செயல்பட வைப்பது மற்றும் ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் சிறுநீரக நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டால் சிறுநீரகத்தின் செயல்பாடு வேகமாக பாதிக்கப்படும். நீங்கள் அடிக்கடி பரிசோதனை செய்து உங்கள் மருத்துவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். நன்கு சமநிலையான உணவு எல்லா நேரங்களிலும் உடல் தகுதியை பேணுவதன் மூலம் பிகேடியை நிர்வகிப்பதை எளிதாக்குகிறது. இப்போது இன்றைய காணொளியை முடிக்கிறேன். எல்லாவற்றையும் முழுமையாக விளக்கி பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயால் ஏற்படும் அபாயங்கள் பற்றி அனைத்தையும் உங்களுக்குச் சொல்ல முடிந்தது என்று நம்புகிறேன். அறிகுறிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழிநடத்தவும் நான் பரிந்துரைக்கிறேன். பின்வரும் வீடியோவில் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் பின்பற்ற வேண்டிய சிகிச்சை முறையை நான் விரிவாக கூறுவேன். இதனுடன் நோயாளிகள் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த செய்ய வேண்டிய தடுப்பு குறிப்புகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நாங்கள் பார்ப்போம். இன்னும் நான் பதிலளிக்க விரும்பும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நான் அனைத்திற்கும் பதிலளிக்க முயற்சிப்பேன். அதுவரை கவனமாக இருங்கள். சிறுநீரக ஆரோக்கியம் தொடர்பான மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன்.